நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நாங்கள் பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா சிச்சுவேஷன்லையுமே உண்மையை பேசுகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், இந்த சிச்சுவேஷனில் நம்ம உண்மையை சொன்னால் இது பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு. அப்படி கிடையாது. அந்த சிச்சுவேஷனில் நம்ம உண்மையை சொன்னோன்னா பிரச்சனை ஆகலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் போய் சொன்னோன்னா அந்த நேரத்தில் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், இல்லைனா அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அது எப்படியும் நம்மளுக்கு பிரச்சனையாக தான் வரும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம எல்லா சிச்சுவேஷன்லையும் உண்மையை பேசுகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் KFCயோடைய கன்சிஸ்டன்சி அந்த லுக்கு வந்துருச்சு. இதில் நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. அதே மாதிரி உள்ளே நல்ல சாஃப்டாக இருந்த சிக்கன். ஏன்னா அது நான் 2 விதமாக மேரினேட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணணும், எப்படி மேரினேட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம அந்த ப்ரெட்டிங் மெத்தடும் ரொம்ப ஒரு 2 கோட்டிங் கொடுக்குற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மெத்தடை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அருமையான KFC நம்ம பார்க்குற மாதிரி அதே சிக்கன் அதே டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி கிட்ஸுக்கெலாம் கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்குறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்லி, வீட்டில் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால் இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மல் வாட்டரில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு பாதி லெமனை நல்லா புழிஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா நம்ம ஊற வச்சுருவோம். இது ஊறும்போது என்ன ஆகும்னா, சிக்கனுக்குள்ளே அந்த லெமனோட புளிப்புத்தன்மை போகும். அது போக நல்ல சாஃப்ட் ஆகும், சீக்கிரம் வெந்துடும். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு அந்த புளிப்பும் அந்த சாஃப்ட்னஸும் இதனால் வரும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். 1/4 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணியை வடிச்சிடணும். ஃபுல் தண்ணியை வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை நம்ம நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம். சிக்கனை எடுத்து நல்லா அமுக்கினீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்படி வரும். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துட்டா தான் நமக்கு சிக்கன் நல்லாயிருக்கும். தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இதை நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் வேணும்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு சிசர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சிக்கன் ஃபிங்கர் சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா இந்த சைஸ்லேயே உங்களுக்கு வேணும்னா இந்த சைஸ்லேயே அப்படியே விட்டுடலாம். ஒரு பீஸ் வேணால் நம்ம அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இந்த சிக்கன்லாம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ அதை இப்போ நம்ம பாதி அப்படி வெட்டிட்டோன்னா இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா வராது. ஸோ பாதியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸ் அது கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக எடுத்துகிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. பர்கருக்கெலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த பீஸ் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கினா கூட பர்கருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைஸ்லேயும் நம்ம கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசாக உள்ளது, அப்புறம் நல்லா பெருசாக உள்ளதும் கட் பண்ணியிருக்கோம். சின்ன சைஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஃபிங்கர் சைஸ்லேயும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். வாங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் ஒரு 3/4 டீஸ்பூன் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் பேப்பர் பவுடர். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமனும் சேர்த்து மேரினேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே லெமன் ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த மேரினேஷனுக்கு லெமன் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர், கரெக்டாக 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனாலே போதும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டிங்க்கு தேவையான மாவு என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு நான் ஒரு 3 கப் மைதா மாவு சேர்க்குறேன். இந்த குவான்டிட்டி சிக்கனுக்கு 3 கப் மைதா மாவு போதுமானது. ப்ரெட்டிங் மாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். பெப்பர் 1/2 டீஸ்பூன். இது பெப்பரும் நம்ம சில்லி பவுடரோட ப்ரொபோர்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கம்மியாக போட்டு பெப்பர் ஜாஸ்தியாக போட்டாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு, பெப்பர், சில்லி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மைதா மாவு கூட.
ப்ரெட்டிங்குரிய மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனில் நம்ம ஒரு பீஸ் எடுப்போம். ஒரு பீஸ் எடுத்து ப்ரெட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நல்லா போடுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நாங்கள் கையை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்தே இந்த மாவில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த மாவு வந்து நமக்கு அந்த லேயர் கொஞ்சம் கிடைக்கும் நல்லா. ஸோ சிக்கனில் நல்லா பிரட்டி ஒரு அமைக்கி எடுங்க. ஒரு கோட்டிங் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். நிறைய பேர் வந்து இப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நமக்கு வந்து அந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்போது இதை எடுத்து கோல்டு வாட்டரில் நம்ம டிப் பண்ண போகிறோம். கோல்டு வாட்டர் இது, நார்மல் வாட்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா உதறிடுங்க. நல்லா உதறிட்டு அப்படியே கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வடிக்க வேண்டாம் தண்ணியை, லைட்டாக வடிச்சிட்டு நம்ம மாவுலே போட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்துடலாம். இதுவும் நல்லா 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 பிசையணும். நல்லா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்து இந்த மாவு வந்து நம்ம சிக்கனை நல்லா பிசையும் போது தான் அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த லேயர் தெரியுது பார்த்திங்களா? நம்ம KFCலாம் வரும்போது ஒரு லேயர் தெரியும்ல, அந்த லேயர் தெரியுது நம்மளுக்கு. இன்னொரு கோட்டிங் வேணும்னா இன்னொரு கோட்டிங்கும் கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இது போதும். மாவை வந்து நல்லா உதறிடணும். எடுத்துகிட்டு நல்லா உதறி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா லேயர் தெரிஞ்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்றதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை ப்ரெட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், அருமையாக அந்த லேயர் வந்து சூப்பராக வந்திருக்கு. எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த KFCயோட அந்த லுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பபுள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா லேயராக இருக்குது. சேர்த்துருவோம். ரொம்ப சிக்கன் சேர்க்க வேண்டாம். ஒரு 3 பீஸ் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுப்போம். சிக்கன் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு நிமிஷம் அது நல்லா அதில் ஃப்ரை ஆகட்டும். உடனே நம்ம எடுத்து விட்டோன்னா அந்த கோட்டிங் வந்து செப்பரேட் ஆகிரும் சிக்கன்லேருந்து. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக சிக்கன் எடுத்து விடுங்க. சிக்கன் நம்ம வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. நம்ம நல்லா மேரினேட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த லேயர் KFCயோட அந்த லேயர் சூப்பராக இருக்குது. கிறிஸ்பினஸும் அருமையாக இருக்குது. பெரிய சிக்கன்